Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தக்காளி புதினா சட்னி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். 10 பல் பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்ட பிறகு ஒரு கைப்பிடி புதினாவை கிள்ளி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியில் நல்லா விதவின பிறகு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்ச பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வதக்கி வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தெல்லாம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு க்ளோஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி. இப்போ தாளிக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்து 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 3 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி வச்சுருக்க, அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு அரைச்சி வச்சிருக்க சட்னியில் இதை எல்லாத்தையும் கொட்டிடலாம். எல்லாத்தையும் கொட்டின பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூடலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.